नानामर्थसङ्घानां रसानां छन्दसामपि मङ्गलानां च कर्तारौ वन्दे वाणी विनायकौ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென்பாசாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவதறிந்தனமே சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வழி என்றே துதிப்போம். ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்முடைய உரையானது 45 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கி இருக்கின்றது. 5 மணிக்கு தொடங்க வேண்டியது 5:45 தொடங்கி இருக்கின்றது. இது 1.5 மணி நேர உரை என்று திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு 10 நிமிடத்தை குறைத்து இந்த உரையை ஆற்றலாம் என்று இருக்கின்றேன். ஏனென்றால் இதற்கு பிறகு இன்னொரு உரையும் இருக்கின்றது, அதற்கும் நேரம் தேவை என்பதனால். வேதாந்த நோக்கில் சக்தி தத்துவம் என்பது நம்முடைய தலைப்பு. இந்த சக்தி வழிபாடு என்பது நம்முடைய பாரத நாட்டில், நம்முடைய இந்து பண்பாட்டில் எவ்வளவு தொன்மையானது என்றால் மிக மிக தொன்மையானது. அது நம்முடைய சாஸ்திர ரீதியாக நமக்கு தெரியும், அநாதி காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று. சரித்திர ரீதியாக நாம் பார்த்தால் கூட நம்முடைய சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு பெண் தெய்வ வழிபாடு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு எருமை அரக்கனை வதம் செய்யக்கூடிய ஒரு தேவியை போன்ற ஒரு முத்திரை வந்து அந்த சிந்து சரஸ்வதி சமவெளி நாகரிகத்தினுடைய அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கின்றது. மேலும் அவ்வளவு ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பு புதைப்பட்ட அந்த எலும்புக்கூடுகளை தேடி எடுக்கும்போது அதில் ஒரு பெண் எலும்புக்கூடு ராக்கி கர்கி என்கின்ற இடத்துல அதனுடைய நெற்றியில குங்குமம் வைத்திருந்ததற்கான அந்த பிக்மெண்ட் என்று சொல்வார்கள், அதனுடைய தடம் இருந்திருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ நம்முடைய தேசத்தில் சக்தி வழிபாடு என்பது எவ்வளவு தொன்மை காலத்திலிருந்து வந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். இது ஏதோ ஓரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடத்தில் என்று இல்லாமல் நம்முடைய பாரத தேசம் முழுவதும் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை, காமரூபத்திலிருந்து கட்ச் வரை இந்த சக்தி வழிபாடு என்பது பரவி இருக்கின்றது. இது எந்த அளவுக்கு பரவி இருக்கின்றது என்றால் நம்முடைய தேசத்தை நாம் பாரத மாதா என்று கூறுகின்றோம். பாரத மாதாவை சக்தி ஸ்வரூபமாகத்தான் நம்முடைய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியிலிருந்து மகாகவி பாரதியார் வரை எல்லா தேசபக்தர்களும் பார்த்திருக்கிறார் இல்லையா? ஆனால் இது வந்து ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட சமயத்தில் அவர்கள் திடீரென்று கற்பனை செய்த ஒரு விஷயம் அல்ல. இது வந்து வேத காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பண்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சி. நாம் வந்து அதர்வ வேதத்தில் பூமி சூக்தம் என்று ஒன்று இருக்கின்றது, அற்புதமான ஒரு சூக்தம். அதில் ரிஷி சொல்றார், மாதா பூமி புத்ரோகம் பிருத்திவ்யா என்று சொல்கிறார். இந்த பூமி என்னுடைய தாய், நான் அவளுடைய அன்பு மகன் அப்படின்னு அவர் சொல்றார். அதன் பிறகு நாம் புராணத்தில் வந்தோம் என்றால், புராணத்தில் சதி தேவி சிவபெருமானுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை பொறுக்காமல் அக்னி குண்டத்தில் விழுந்து உயிரை விட்டு விடுகிறாள். அப்பொழுது சிவபெருமான் சதி தேவியினுடைய அந்த திருமேனியை தூக்கி அலையும் பொழுது விஷ்ணு வந்து தன்னுடைய சக்கரத்தால் அதனை அறுக்கிறார். அப்பொழுது சதிதேவியினுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு இடத்தில் விழுந்தன என்று 52 சக்தி பீடங்களினுடைய ஒரு ஸ்தல வரலாறு நம்மிடத்தில் இருக்கின்றது. இந்த 52 சக்தி பீடங்களும் நம்முடைய நாடு முழுக்க பரவி இருக்கின்றன. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு? இப்போதைய கணக்குப்படி நாம் பார்த்தால் பங்களாதேஷில் ஒரு சக்தி பீடம் இருக்கு, சித்தேஸ்வரி என்று. இப்போதைய பாகிஸ்தான் ஹிங்லாஜ் மாதா என்று சொல்லக்கூடிய சக்தி பீடம் இருக்கு. இதனுடைய தாற்பயம் என்ன? இது ஒரு புராண கதை என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையே தேவியினுடைய சரீரமாக, திருமேனியாக நம்முடைய ரிஷிகள் பார்த்திருக்கிறார் இல்லையா? இது ஒரு சாதாரண தேசம் கிடையாது, இது தேவியினுடைய சரீரம். இந்த ஒட்டுமொத்த நாடு
அதிலிருந்து தான் இந்த புராண கதை மூலம் இப்படி ஒரு சக்தி பீடம் என்கின்ற ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாம் கூறலாம். இதே போல நம்முடைய நாட்டில் எல்லா தரப்பினரும் சக்தி வழிபாடு செய்கின்றார்கள். இது நீங்கள் நம்முடைய ஷண்மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சில இடங்களில் சைவம் பிரதானமாக இருக்கும், சில இடங்களில் வைஷ்ணவம் பிரதானமாக இருக்கும். ஆனால் சக்தி வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய நாடு முழுக்க அது ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்து வருகின்றது. நம்முடைய வித்யா ஸ்வரூபிணியாக சரஸ்வதியை வழிபடுகின்றோம், ஞானிகள் தேவியை வழிபடுகிறார்கள், பாமர மக்கள் கூட மாரியம்மன், காளியம்மன், முத்தாரம்மன் என்கின்ற இப்படி பல பெயர்களில் குலதெய்வமாக நாடு முழுவதும் தேவி ஸ்வரூபங்களை நாம் வணங்கி வருகின்றோம். இந்த சக்தி வழிபாடு இதனை சிறப்பாக விளக்கக்கூடிய இந்த நவராத்திரி பண்டிகை அது வருடா வருடம் வருகின்றது. அது இந்த கோவில் உட்பட நம் நாட்டினுடைய பல இடங்களில் ரொம்ப விமர்சையாக அந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். அதற்கு ஒரு அற்புதமான தாத்பரியம் இருக்கின்றது. இப்படி மக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரத்தோடு இந்த சக்தி வழிபாடு பின்னி பிணைந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அப்பொழுது இதன் பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் இருக்க வேண்டும். அது என்ன என்பதைத்தான் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கடவுள் என்று நாம் சாதாரணமாக கருதுகிறோம். தத்துவத்துக்குள்ளேயே போக வேண்டும். எல்லா மதங்களிலும் எல்லா கலாச்சாரங்களிலும் கடவுள் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது இல்லையா? ஈஸ்வரன் என்று நாம் சொல்கிறோம், காட் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார். இந்த கடவுளை பெரும்பாலான கலாச்சாரங்களில் ஒரு பெரிய ஒரு ஆண் என்கின்ற அளவில் மட்டுமே கற்பனை செய்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய தலைவர், அவர் ரொம்ப கடுமையானவர், குற்றம் இழைப்பவர்கள் மீது கொடிய தண்டனைகளை வழங்குபவர், எல்லா இடங்களிலும் அவருடைய அரசாட்சி செல்லும் என்கின்ற அளவில் ஒரு அல்மைட்டி காட் என்கின்ற கருத்தாக்கத்தில் அவரை ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் மிகுந்த ஒரு ஆண் அப்படிங்கிற அளவில் தான் எல்லா கலாச்சாரங்களிலும் பார்த்திருக்கிறார். இதற்கு சில விதிவிலக்குகள் உண்டு. மிக சில பழைய கலாச்சாரங்களிலே பெண் தெய்வங்கள் இருப்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் மட்டும்தான் வேதகாலம் தொடங்கி தேவியை, தெய்வத்தை ஒரு பெண்ணாக, பெண்மையாக, அதிலும் குறிப்பாக அன்னையாக கண்டு நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் வணங்கியிருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயம். நாம் எல்லா இடத்துலையும் அம்மன் கோவில்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஹிந்து வீட்டுக்கு போனாலும் நம்ம அதில் லக்ஷ்மி சரஸ்வதி படங்களை எல்லாம் பார்க்கின்றோம். நம்மளுக்கு இது ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆனால் உலக அளவில் நீங்கள் ஒரு பண்பாடு என்று எடுத்துக்கொண்டு அதை ஒப்பிட்டால் இது ஒரு அற்புதம் என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உலகத்தில் வேறு எந்த பண்பாட்டிலும் ஒரு தெய்வத்தை பெண்ணாக வணங்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான கலாச்சாரம் இவ்வளவு அழகாக இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய ரிக்வேதத்தில் பல ரிஷிகள் ரிக்வேத சூக்தங்களை அருளி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதில் 26 ரிஷிகள் பெண் ரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த ரிஷிகளுடைய பேர் ரொம்ப பிரபலமான அவர்களை ரிஷிகா என்று அழைத்தார்கள். வாகம்பிரணி என்று ஒரு ரிஷி. இப்பொழுது நம்முடைய தேவி ஆராதனைகளில் எல்லாம் தேவி சூக்தம் என்று ஒரு சூக்தத்தை ஓதுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அகம் ருத்ரே விற்பசு விச்சராம் என்று தொடங்கக்கூடிய ஒரு தேவி சூக்தம். அந்த தேவி சூக்தத்தை அருளிய ரிஷியினுடைய பேர் வாகம்பிரணி என்ற பெயர். அம்பிருணர் என்ற ரிஷியினுடைய குமாரியாக வாக் என்கின்ற ஒரு ரிஷி தான் இந்த சூக்தத்தை பாடுகிறார். அவள் எப்படி பாடுகிறார் என்றால், அகம் என்று அந்த சூக்தம் ஆரம்பிக்கிறது. நான் தன்னையே தேவி ஸ்வரூபமாக எண்ணி தியானித்துக் கொண்டு அந்த வாக் என்கின்ற அந்த ரிஷி அந்த அற்புதம் அந்த சூக்தத்தை முழுவதுமாக விளக்குவதற்கு அவகாசம் இல்லை. ஆனால் நான் இதை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கின்றேன். தேவி சூக்தம் ஜடாயு என்று நீங்கள் கூகுளில் தேடினால் என்னுடைய கட்டுரையை பார்க்கலாம். இப்படி பிறகு மைத்ரேயி கார்கி ஆகிய உபனிஷதங்களில் பிரம்ம வித்தையை பேசக்கூடிய பெண் ரிஷிகளை நாம் பார்க்கிறோம். பிறகு நம்முடைய பிற்காலகட்டத்தில் நம்ம வந்தால் சங்கர பகவத்பாதர் நம்முடைய ஆச்சாரியாருடைய சரித்திரத்தில் உபய பாரதி, அவர் மண்டன மிஸ்டருடைய மனைவியாக சாக்ஷாத் சரஸ்வதி தேவியினுடைய ஸ்வரூபமாக அந்த உபய பாரதி இருக்கிறாள். அவள்தான்
சங்கரரை பின்தொடர்ந்து வந்து சிங்கேரியிலே சாரதியாக குடிகொண்டிருக்கின்றாள் என்று அந்த சங்கர விஜய கதைகள் மூலம் நாம் அறிகிறோம். இதுபோக நம்முடைய மரபில் எடுத்துக்கொண்டால் காரைக்கால் அம்மையார், அக்கா மகாதேவி, மீராபாய், ஜனாபாய், சக்குபாய் என்று இந்த நூற்றாண்டில் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய திருத்துணைவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சாரதாமா வரை நம்முடைய மரபில் சக்தி ஸ்வரூபமாக பெண்கள் ரிஷிகளாக, ஆச்சாரியர்களாக, குருமார்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இது எதிலிருந்து வருகின்றது என்றால் அடிப்படையாக தாய் பாசம். ஒரு குழந்தை என்பது தந்தை தாய் இருவரும் சேர்ந்துதான் ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். ஆனால் உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவனுக்கும் தாய் பாசம் என்பது தந்தை பாசத்தை விட இயற்கையானது. இது உயிரியல் ரீதியாக நாம் சொல்லலாம், உணர்வு ரீதியாகவும் நாம் அதை அறியலாம் இல்லையா? எந்த குழந்தையும் அப்பானா எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். ஆனால் அம்மா என்றால் உடனே ஓடி போய் அதை அணைத்துக் கொள்கிறது. அதனால ஆச்சாரியாருடைய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இருக்கு, தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் என்று. அதாவது செய்த அபராதங்களுக்காக தேவியிடம் மன்னிப்பு கேட்டு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். அதுல எல்லா ஸ்லோகத்திலையும் ஒரு கடைசி வரி வரும், குபுத்ரோ ஜாயேத், ஒரு கெட்ட மகன் பிறப்பான், குமாதா ந பவதி, ஒரு கெட்ட தாய் என்று யாரும் இருக்க மாட்டாள் என்று இதை சொல்லி நினைவுறுத்தி, நான் எத்தனையோ தவறுகளை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று ஆச்சாரியார் தேவி கிட்ட முறையிடுற மாதிரி அந்த அழகான ஒரு ஸ்தோத்திரம் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த தெய்வம் என்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்தாக்கத்தை பெண்மை வடிவத்தில், தாய் வடிவத்தில் நாம் சக்தியாக நம்முடைய ரிஷிகள் தரிசித்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரியம் இன்று வரை வந்து இது பாரதியார் சொல்லுவார் அற்புதமாக, ஆதி பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னை எனப்படிதல் ஆக்கம். ஆதி பரம்பொருளின் ஊக்கம், ஆதி பரம்பொருள் எப்பேற்பட்டது நமக்கு தெரியாது. பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லையா நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நம்ம சாதாரணமாக பரம்பொருள் என்று சொல்கின்றோம். நீங்கள் அதை கொஞ்சம் அந்த கற்பனையை நீங்கள் விரித்து பார்த்தால் பரம்பொருள் யாரு என்றால், இந்த பிரபஞ்சம் இது எப்பொழுது தோன்றியது என்றே நமக்கு தெரியாது. இந்த சிருஷ்டியை உருவாக்கி இந்த இயற்கையை வழி நடத்தி கொண்டு அதில் இத்தனை ஜீவராசிகள், அந்த பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உணவளித்து கொண்டு அவற்றுக்கு ஏற்ற எல்லா நலன்களையும் வழங்கி கொண்டு, அதே சமயத்தில் இந்த இயற்கையினுடைய சமநிலை தடுமாறும்போது ஒரு பெரிய பூகம்பமாகவோ புயற்காற்றாகவோ சூறாவளியாகவோ எல்லாவற்றையும் அழித்து கொண்டு அந்த அழிவை அப்படியே விட்டு விடாமல் அந்த அழிவுக்கு பிறகு மீண்டும் சிருஷ்டி தொடங்கி இப்படி இந்த கால சக்கரத்தை சுழற்றி கொண்டிருக்கின்ற அந்த அவ்வளவு பெரிய சக்தியை நாம் பரம்பொருள் என்று சொல்கின்றோம். இந்த பரம்பொருளை நாம் வணங்கணும்னா எப்படி வணங்க முடியும்? பாரதியார் சொல்றார், அன்னை எனப்பணிதல் ஆக்கம். இதை நாம் தாய் என்று நாம் தியானித்தோமானால் அதுதான் மிகப்பெரிய ஆக்கம் என்று பாரதியார் சொல்றார். ஆச்சாரியால் அந்த ஸ்லோகத்தில், அந்த நான் குறிப்பிட்ட ஸ்தோத்திரத்தில் கடைசியில் சொல்றார், ஜெகதம்ப விசித்திரமத்ரகிம் பரிபூர்ணா கருணாசி சேன்மயி அபராத பரம்பராவிருதம் நகி மாதா சமுபேட்சதே சுதம். ஓ ஜெகதம்பா, இது என்ன விசித்திரம்! நீ பரிபூரணமாக உன்னிடத்தில் கருணை இருக்கின்றது, ஆனால் அந்த கருணை என் பக்கம் ஏன் திரும்பவே மாட்டேன் என்று. அபராத பரம்பராவிருதம், நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் எப்பொழுதும் ஒரு பெரிய அபராதம் செய்யக்கூடிய பரம்பரையிலே வந்தவன். அவ்வளவு, அதாவது தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த ஸ்லோகத்தில் அவர் பேசுகின்றார். ஏராளமான தவறுகளை நான் இழைத்திருக்கின்றேன், ஆனாலும் கூட நகி மாதா சமுபேட்சதே சுதம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தள்ளிவிட மாட்டாள் அல்லவா? அதனால உன்னுடைய கருணையை என் மீது நீ பொழிய வேண்டும் என்று கேட்கிறேன். இப்படி இந்த தாய் பாசம் என்கின்ற ஒரு எல்லா ஜீவனுக்கும் இயல்பாக இருக்கின்ற அந்த உணர்விலிருந்து தான் இந்த சக்தி வழிபாடு, சக்தி தத்துவம் என்பது வந்திருக்கின்றது. இது எந்த அளவுக்கு இயல்பானதுன்னா யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். ஒரு ஜீவன் பிறந்த உடனேயே அதற்கு இயல்பாக தோன்றக்கூடிய அந்த உணர்ச்சி தான்
இந்த சக்தி வழிபாடாக வருகிறது என்னும்பொழுது மற்ற தத்துவங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இயற்கையாக வரக்கூடியது. அதனால இது எவ்வளவு உன்னதமானது என்று நான் புரிந்து. இயற்கையை ஏறக்குறைய எல்லா கலாச்சாரங்களிலும் ஒரு பெண்ணாக, தாயாகத்தான் பார்க்கிறார்கள். நம்முடைய கலாச்சாரத்தில் நான் பிரகிருதி என்று சொல்கிறேன் இல்லையா, அது ஒரு பெண்பாற்றல். ஆங்கிலத்தில் மதர் நேச்சர் என்று கூறுகிறார். நம்முடைய பண்பாட்டில் நான் முன்பே சொன்னேன், பூமியை தாயாக பார்க்கின்றோம் என்று. இரவு பகல் அதையும் நாம் தாயாகத்தான் பார்க்கிறோம். வேதத்தில் ராத்திரி என்ற ஒரு தேவதை இருக்கிறது. ராத்திரி சூக்தம், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சாரதாம்பாள் கோவிலில் எல்லா பூஜைகளும் முடிந்த பிறகு இரவில் திரை போடுவதற்கு முன்பு அந்த ராத்திரி சூக்தத்தை ஜபிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அது ராத்திரியை ஒரு தேவியாக, ஏனென்றால் ஒரு நாள் முழுக்க உழைத்து பல்வேறு செயல்களில் ஈடுபட்ட இந்த மனித ஜீவனுக்கு அந்த ராத்திரி தான் ஓய்வை தருகிறது. ராத்திரி எப்பொழுதுமே அது இருட்டானது, பயங்கரமானது, அச்சமூட்டுவது. ஆனால் அதே சமயத்தில் ராத்திரி வசீகரமானது, ஓய்வை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது. அதனால தான் ராத்திரி என்று அதை ஒரு தேவியாக வேத ரிஷிகள் உருவகித்தார்கள். அவளை பற்றி ராத்திரி சூக்தம் இருக்கிறது. பிறகு பகல் வருகிறது. அந்த பகல் அது எப்படி இருக்கின்றது என்றால் உஷஸ், அவளும் ஒரு தேவிதான். அவள் புதிய ஒரு விடியலை கொண்டு வருகின்றாள், எழுச்சியை அளிக்கின்றாள். இப்படி ஓய்வெடுத்த ஜீவன்களை எல்லாம் உறக்கத்திலிருந்து எழுப்பி மறுபடி செயல்களில் ஈடுபட செய்கின்றாள். ஆக தேவி செயல்களில் ஈடுபடுத்துவதும் அவளே, செயல்களில் இருந்து நமக்கு ஓய்வெடுத்து நிம்மதியை தருபவளும் அவளே என்கின்ற அந்த அற்புதமான தத்துவம் இதில் அமைந்திருக்கிறது. இதுபோக நம்முடைய நதிகளை நாம் தேவியாக பார்க்கின்றோம். நான் முன்பே கூறினேன், உலகம் முழுக்க ஒரு காலத்தில் இந்த தேவி வழிபாடு ஏதோ வடிவத்தில் இருந்தது. இன்றும் கூட நீங்கள் இதை பற்றி வாசித்தால், இன்றைக்கு அரேபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரதேசம், அங்கே இஸ்லாமிய மதம் அதை முழுதாக ஆக்கிரமித்து விட்டது. பொதுயுகம் 6ஆம் நூற்றாண்டில் அந்த மதம் தோன்றியது. ஆனால் அதற்கு முன்பு அங்கே என்ன இருந்தது என்று பார்த்தால், அங்குள்ள அகழ்வாராய்ச்சியாளர்கள் பலவிதமான சிலைகளை எல்லாம் கண்டுபிடித்து தருகின்றார்கள். அதில் லாத், மனாத், ஊசா என்று 3 தேவிகள், அந்த 3 தேவிகளையும் ஒன்றாக வணங்கக்கூடிய ஒரு பண்பாடு அங்கே இருந்திருக்கின்றது. அதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் அந்த சிலைகள் அவை வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற அருங்காட்சியகத்தில் போய் அதை பார்த்து சொல்றாரு, சிங்கத்தின் மேலே நிற்பது போல அதில் ஒரு தேவி இருக்கின்றார், போர் தெய்வம். அவ கையில் ஒரு ஆயுதத்தை ஏந்தி சிங்கத்தின் மேலே நிற்கிறது போல அந்த சிலை இன்னும் இருக்கின்றது. இப்படி உலகம் முழுக்க ஒரு காலத்தில் தேவி வழிபாடு இருந்தாலும் மற்ற எல்லா இடங்களிலும் அது ஏறக்குறைய அழிந்துவிட்டது. நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான் அது உயிர் துடிப்போடு ஜீவனோடு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். இப்பொழுது நாம் தத்துவத்திற்குள்ளே போலாம். நான் சக்தி என்று சொன்னேன், அன்னை என்று சொன்னேன், சிவசக்தி என்று நாம் கூறுகிறோம். சிவனையும் சக்தியையும் அம்மையப்பனாக நாம் வழிபடுகிறோம். அதில் நமக்கு 2 அற்புதமான சொரூபங்களை ரிஷிகள் வழங்கியிருக்கிறார். ஒன்று உமா மகேஸ்வரர் என்று, உமையும் சிவனும் ஒரு தம்பதி போல அமர்ந்து, சில சிற்ப வடிவங்களில் அதில் குழந்தை முருகன் அதில் கூட சேர்ந்து சோமாஸ்கந்தர் என்ற வடிவத்தில் நம்முடைய கோவில்களில் எல்லாம் அருள் பாலிக்கிறார். இது ஒரு வடிவம். இது நம்மளால் மிக எளிமையாக நம்மால் கற்பனை, அப்பாவும் அம்மாவும் குழந்தையோட உட்காந்துருக்காங்க, ரொம்ப மங்களகரமாக. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய வடிவம் அர்த்தநாரீஸ்வரர். அப்படி ஒரு வடிவத்தை நாம் பௌதீக ரீதியாக பார்க்க முடியாது, நம்முடைய கற்பனையில தான் அதை விரித்தெடுக்க வேண்டும். ஒரு மனித உடல்ல ஒரு கூறு ஆணாகவும் மற்றொரு கூறு பெண்ணாகவும் இருக்கின்ற அந்த அற்புதமான தோற்றம் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற அந்த தோற்றம். இந்த தோற்றம் இதுவும் ரொம்ப புராதனமானது. வேதத்தில் ஸ்ரீருத்ரம் தொடங்கும் போதே யா தே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாஷினி என்று சொல்கிறார். ருத்ரனே, உன்னுடைய சிவா தனு, உன்னுடைய மங்களகரமான இந்த திருமேனி
என்று வேதம் போற்றக்கூடிய அந்த வடிவம் இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம், மாதொரு வாகனம் என்று நான் தமிழில் அழகாக சொல்லக்கூடிய அந்த வடிவம். இதனுடைய தாற்பயத்தை பற்றி பலபட நாம் பேசியிருக்கிறோம். ஒன்று, ஆண் பெண் இந்த இரண்டும் சேர்ந்துதான் சிருஷ்டி என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவமாக அது இருக்கின்றது என்று சொல்லலாம். இதை நம்முடைய கவிகள் ஊமைகள் மூலம் அழகாக விளக்கியிருக்கிறார். காளிதாசன் தன்னுடைய ரகுவம்ச காவியத்தை தொடங்கும் போது சொல்றார், வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ என்று காளிதாசன் சொல்லும் பொருளும் போல வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ, சொல்லும் பொருளும் போல இணைந்தவர்களான உலகத்தின் தாய் தந்தையர்களான பார்வதி பரமேஸ்வரரை வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சொல்லும் பொருளும் அப்படிங்கிற வாக் அர்த்தம் என்ன அர்த்தம்? சொல்லும் பொருளும் நம்ம இப்படி எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இப்போ நான் அப்படியே போயிட்டே இருக்கேன், ஒரு பசுமாடை பார்க்குறேன், பசு என்று என்னுடைய அதை பார்த்த உடனே நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன் இல்லையா? பசு என்பது ஒரு ஜீவன், அது சிருஷ்டியில ஏற்கனவே இருக்கின்றது. ஆனால் அதை குறிப்பதற்காக நம்முடைய மொழியில பசு என்கின்ற ஒரு சொல் இருக்கு. முதல்ல இந்த மொழி உருவான பொழுது அந்த பசு என்கின்ற ஒரு வாக், ஒரு சொல்லினால பசு என்கின்ற அந்த பொருள் குறிக்கப்பட்டது. பிறகு அது அப்படியே என்னுடைய மனப்பதிவாக அந்த சொல்லை கேட்ட உடனே எனக்கு அந்த 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 மிருகம் நினைவுக்கு வருகின்றது. அது தொடர்பான மற்ற எல்லா விஷயங்களும் நினைவுக்கு வருகிறது. இது எல்லாம் என்னுடைய மனசுல நிகழக்கூடியது. ஆக அந்த பசு அப்படிங்கிற ஒரு சொல், அதுக்கான பொருள் இந்த மிருகம்தான் என்பதற்கான அந்த ஒரு உணர்வு, இது ரெண்டுமே என்னுடைய அறிவில உதித்தவை. இப்படி இதை 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 ஒரு வகையில நாம் வேதாந்தத்துல நாம ரூபம் என்று சொல்கிறோம். பசு என்கின்றது நாமம். அந்த பசுவினுடைய ஒரு தோற்றம், பசு என்கின்ற ஒரு உயிர், ஒரு ரூபம் இல்லையா? இந்த உலகம் முழுதுமே இப்படி இந்த பெயர்களும் தோற்றங்களுமாகத்தான் இருக்கின்றது. அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தையே நாம் நம்முடைய மனசுல உள்வாங்கிக் கொள்கின்றோம். அதனாலதான் சொல்கின்றோம், இந்த உலகம் முழுவதுமே நாம ரூபங்களால் ஆன பிரபஞ்சம். இது எப்படி இந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் இருக்கின்ற இந்த உறவு இருக்கிறது இல்லையா? இதுதான் சிருஷ்டியினுடைய விதை. இந்த விஷயத்தை தான் அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம், பார்வதி பரமேஸ்வரர் என்கின்ற தத்துவம் குறிக்கிறது. இது அபிராமி அந்தாதியில் சொல்லுவார், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் புதுமர், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராமி பட்டர் பாடுகின்றார். இப்பொழுது நான் சொன்னேன், இந்த சொல் பொருள் இந்த இரண்டுக்குமே ஆதாரமானது எது என்றால் அது நம்முடைய அறிவு. நம்முடைய சித் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த அறிவு, சைத்தன்யம் என்று நாம் சொல்கின்றோம் இல்லையா? அதாவது நான் இருக்கிறேன் என்று உணரக்கூடிய அந்த அறிவு. அறிவுன்னா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்? ஒருவர் இயற்பியலை படிக்கிறார், ஒருவர் கணிதத்தை படிக்கிறார், ஒருவர் 4 மொழிகளை கற்றுக்கொள்கிறார். அதெல்லாம் கல்வியால் வரக்கூடிய அறிவு, அதை கல்வி என்று சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையில அறிவு நாம் அதனுடைய ரொம்ப ஒரு ஆதாரமான ஒரு தளத்திற்கு சென்று அறிதல், அது இன்னும் சரியான சொல். நோயிங் என்னென்றால் நாலெட்ஜ் என்று சொல்லும் பொழுது நாம் படித்து அல்லது கேட்டு அல்லது அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை சொல்கின்றோம் இல்லையா? ஆனால் நோயிங் என்று சொல்லும் பொழுது அது இயற்கையாக நான் இருக்கிறேன், அகம் அஸ்மி என்று வேதாந்தத்தில் சொல்வார். நான் இருக்கிறேன் என்று நான் உணரக்கூடிய அந்த அறிவு இருக்கிறது இல்லையா? அதிலிருந்து தான் இந்த சொல் பொருள் இந்த இரண்டுமே தோன்றுகிறது. கான்சியஸ்னஸ் என்று சைத்தன்யம் அல்லது சேத்தனா. ஆக
சிவசக்தி என்று நாம் சொல்லும் பொழுது அந்த சிவசக்தி என்ற இரட்டை ஒரே சைதன்யம் என்கின்ற அந்த தத்துவத்தில் வந்து அடங்குகின்றது. இதான் குமரகுருபரர் ரொம்ப அழகா சொல்றார். நான் அபிராமி பட்டருடைய அந்த வரியை சொன்னேன். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அம்பிகையை பாடுகிறார். குமரகுருபரர் சொல்றார், அவருடைய சகல கலாவல்லி மாலை என்கின்ற அற்புதமான பிரபந்தத்தில் ஒரு இடத்துல சொல்றார், சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? சொற்கும் பொருட்கும் உயிராம். இந்த சொல் பொருள் என்று இரண்டை நான் பார்க்கிறேன் நாம ரூபமாக. ஆனால் இந்த இரண்டிற்கும் உயிராக இருப்பது என்ன? சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றம் என்ன? அது என்ன? மெய் ஞானம். நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாளே சகல கலாவல்லியே என்று பாடுகின்றார் குமரன். ஆக இங்க இந்த சிவசக்தி ஸ்வரூபமாக பிரபஞ்சத்தின் தாய் தந்தையராக நாம் கண்ட அந்த தத்துவம் ஞான சுடர், அதாவது பரம்பொருள் என்கின்ற அந்த ஒரே தத்துவம் இரண்டாக ஆகி பிறகு பலவாக ஆகின்றது. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய். அபிராமியார் பிரம்மம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது. பிறகு அது சிவசக்தி என்கின்ற ரூபம் கொள்கின்றது. பிறகு அது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற முத்தொழில்களை நடத்தி இந்த பிரபஞ்சம் முழுதுமாக விரிகின்றது என்பதைத்தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. தேவி மகாத்மியத்தில் அந்த ஸ்துதி உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஸ்துதி. அது நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா என்று அந்த ஸ்துதி வந்து அதில் வந்து 27 தத்துவங்கள் கூறப்படுகின்றன. முதல்ல யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா என்று தொடங்கும். அதில் அந்த சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு தத்துவங்கள் அதை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அதை நான் கோடிட்டு காட்டுகின்றேன். புத்தி ரூபேண சம்ஸ்திதா, அறிவாக இருப்பவள். அதற்கடுத்து என்ன வருகின்றது? நித்ரா ரூபேண சம்ஸ்திதா, உறக்கமாக இருப்பவள். நான் ராத்திரி தேவியை பற்றி முன்பே சொன்னேன். அதற்கடுத்து சுதா ரூபேண சம்ஸ்திதா, பசியாக இருப்பவள். ஒரு மனுஷனுக்கு பசி என்று ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பிட முடியாது, சாப்பிட்டாட்டா தூக்கம் வராது, தூக்கம் வராட்டா நிம்மதி கிடையாது. ஒரு உயிர் வாழ்க்கையினுடைய ஓட்டமே வந்து தாறுமாறாயிடும். ஆக நித்ரா தேவி என்று நாம் வந்து ஒரு வேடிக்கையாக கூறுகின்றோம். ஆனால் அந்த அந்த ஸ்தோத்திரத்தில் நித்ரா ரூபேண சம்ஸ்திதா, உறக்கத்தின் வடிவில் இருப்பவளும் தேவியே. ஸ்ரத்தா ரூபேண சம்ஸ்திதா, எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நம்மிடத்துல ஒரு ஸ்ரத்தை, அந்த செயல் மேல ஒரு ஈடுபாடு வர வேண்டும். அந்த ஈடுபாடாக யார் இருக்கிறாள் என்றால் சக்தி தான் இருக்கு. அவள் தான் தூண்டுகிறாள். தயா ரூபேண சம்ஸ்திதா, நாம் எப்பேற்பட்ட ஒரு கொடியவனாக இருந்தாலும் அவருடைய மனதில் ஏதோ ஒரு கணத்தில் ஏதோ ஒரு உயிர் மேல ஒரு கருணை அல்லது ஒரு தயை அரும்புகிறது இல்லையா? அது எதனால? சக்தியினுடைய பிரபாவம். காந்தி ரூபேண சம்ஸ்திதா, எல்லா ஜீவன்களிடத்திலும் ஒரு ஒளி இருக்கின்றது. ஏதோ ஒரு ஒளி, ஆத்ம சைத்தன்யம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்று வேதாந்தம் கூறுகின்றது. அதை தாண்டி ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு திறமை இருக்கின்றது என்று நாம் சொல்கின்றோம். அது அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு. சக்தி தான் அவ்வாறு வெளிப்பட்டு நிற்கின்றது. பிறகு அதில் என்ன வருது? மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா, யாதேவி சர்வபூதேஷு. பெண்களிடத்தில் சொல்லல, அந்த ஸ்லோகத்தை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா, எல்லா உயிர்களிலும் தாயாக இருப்பவள் எவளும் அந்த தேவிக்கு நமஸ்காரம் என்றால், ஒரு ஆணிடத்தில் ஒரு தாய்மை என்கின்ற தன்மை இருக்கின்றது. அது வந்து எல்லா ஜீவன்களுக்கும் இயல்பானது. அது ஏன் என்றால் அது சக்தியினுடைய ஒரு தூண்டுதல். அதனாலதான் வந்து சர்வபூதேஷு என்று அந்த ஸ்லோகம் சொல்கிறார். ஸ்திரீஷு என்று சொல்லவில்லை. பிறகு
அதே அதில் நீங்கள் மறுபடி போனீங்கன்னா பிராந்தி ரூபேன சம்ஸ்கிருதா. பிராந்தி என்றால் மயக்கம். நாம் ஏன் இந்த சம்சாரத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம்? மயக்கம். அவள் தான் மகா மாயை இல்லையா? அந்த மயக்கம் அது யாரால் உண்டாகின்றது? மயக்கத்தையும் அவள் தான் உண்டாக்குகிறாள், தெளிவையும் அவள் தான் அளிப்பாள். அவள் தான் நம்மை பந்தத்தில் ஆழ்த்துகிறாள், அவள் தான் நம்ம அந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கவும் வேண்டும். இதுதான் சக்தியினுடைய ஒரு சமத்காரம், அவளுடைய பிரபாவம். அதுதான் இப்படி இந்த சிவசக்தி என்ற தத்துவத்தை பற்றி சொன்னேன். இதை வந்து இப்போ கொஞ்சம் வேதாந்த ரீதியாக இதை நாம் பார்க்கலாம். வேதாந்தம் என்ன சொல்கின்றது? பிரம்மம், த அப்சல்யூட், பரம்பொருள், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரம சத்தியமாக ஒரே பொருள் தான் இருக்கின்றது என்று அத்வைதம் கூறுகிறது. ரெண்டு பொருள் கிடையாது, சத்தியமான பொருள். மற்றதெல்லாம் வந்து ஒரு சில பொருட்கள் ஒரு கன நேரத்துக்கு சத்தியமாக தெரியலாம். சில பொருட்கள் சில நாட்களுக்கோ சில வாரங்களுக்கோ சில வருடங்களுக்கோ சத்தியமாக தெரியலாம். சில விஷயங்கள் சில ஜன்மங்களுக்கு சத்தியமாக தெரியலாம், சில பிறவிகளுக்கு. ஆனால் இது எதுவுமே பரம சத்தியம் கிடையாது. பரம சத்தியம் என்பது பிரம்மம் ஒன்றுதான், பரம்பொருள் ஒன்றுதான். இதுதான் வேதாந்தத்தினுடைய சாரமான தத்துவம். அந்த அந்த பரம சத்தியமும் இந்த ஜீவாத்மாவாகிய நானும் அடிப்படையில் இரண்டுமே சைத்தன்யம், இரண்டுமே ஒன்று என்பதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயம். இது நமக்கு தெரியும். இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு பரம சத்தியம் என்கின்ற ஒரு கருத்தாக்கம் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அதை வந்து நாம் செய்யக்கூடிய எல்லாவித கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதாகத்தான் அது. பிரம்மத்துக்கு கால் உண்டா, கை உண்டா? பிரம்மம் பேசுமா? பிரம்மம் எந்த கலர்ல இருக்கும்? இப்படியெல்லாம் நம்ம நினைத்தால் உபனிஷதம் இது எல்லாவற்றுக்கும் எதிர்மறையில் தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்லையா? அவர்ணம், அகோத்திரம், அஸ்பர்ஷியம், அக்ராஹ்யம், நேத்தி நேத்தி நேத்தி, இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளாக இல்லை 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 என்று தள்ளிக்கொண்டே வந்து கடைசியில் எது ஒன்று மிஞ்சுகிறதோ அதுதான் பிரம்மம். இது வந்து நாம் அதாவது ஒரு அறிவுத்தளத்தில் கூட இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். பிறகு ஒரு கேள்வி வருகிறது. உபனிஷதம் இப்படி கூறுகின்றது, இப்பேற்பட்ட எந்த மாறுதலும் அற்ற அழிவற்ற அக்ஷரம், மாறுதலற்ற அழிவற்ற குணங்களற்ற எதுவும் அற்ற அந்த பொருளிலிருந்து எப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க உண்டாயிற்று, எப்படி இது வந்து விகசித்தது, அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்றால் சிவசக்தி தத்துவம் மூலம் இதை விளக்க முற்படுகிறார். சிவம் என்கின்ற பொருள் எப்பொழுதுமே தியானத்தில் ஆழ்ந்திருக்கு. மாறுதலற்று அழிவற்ற ஒரு பரபிரம்மமாக இருக்காது. என்னடா இப்படி பரபிரம்மம் மாதிரி இருக்க என்று சாதாரணமாக நாம் பேச்சு வழக்கில் சொல்லியிருக்கோம். அவரா பரபிரம்மம் மாதிரி ஒன்றும் தெரியாத இருக்கு. ஆக மொத்தத்தில் பரபிரம்மம் என்பதை நாம் ஒரு ஒன்றும் தெரியாத ஆள் என்பது போல ஆக்கிவிட்டோம். நம்முடைய உபனிஷதம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை வைத்து இத்தகைய பழமொழிகளைத்தான் நாம் உண்டாக்கிவிட்டோம். பேசாதடா, சிவனேன்னு உட்காந்துரு என்று சொல்கிறேன். சிவனேன்னு உட்காந்துருன்னா என்ன அர்த்தம்? சிவன் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன் உட்காந்துருப்பார்? அவர் பாட்டு இமயமலையில் கைலாசத்தில் கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பார், அவ்வளோதான். சிவனேன்னு இருக்கணும் சார் என்று சொல்கிறோம். ஆக சிவம் என்றால் அது எந்த சலனமுமற்ற எந்த மாறுதலுமற்ற அந்த ஒரு நிலையை குறிக்கின்றது. அப்ப எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாகி எத்தனையோ விதமான மாறுதல்களுக்கும் எத்தனையோ விதமான வேறுபாடுகளுக்கும் விசித்திரங்களுக்கும் உட்பட்ட இந்த பிரபஞ்சம் அந்த பிரம்மத்திலிருந்து எப்படி தோன்றுகிறது, எப்படி அது நிலை கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த பிரம்மத்தினுடைய அந்த தன்மையைத்தான் நாம் சக்தி என்று கூறுகிறோம். இதுதான் சக்தி. பிரம்மம் வேற, சக்தி வேற இல்லை. அசையாது இருக்கும் பொழுது பிரம்மம், அசையும் பொழுது சக்தி. இப்படி அதை புரிஞ்சுக்கணும். உதாரணமாக பனிக்கட்டியும் நீரும்
உறைந்திருக்கும் போது பனிக்கட்டி, அந்த பனிக்கட்டி உருகும் பொழுது அது நீராகிறது. அது இரண்டு பொருட்கள். ஒன்று உறைந்த நிலையில் இருக்கின்றது, அச்சலமான நிலையில் இருக்கின்றது, இன்னொன்று சலனமான நிலையில் இருக்கின்றது. ஆனால் அது ஒரே பொருள். தீயை பாருங்கள். தீ என்று ஒன்று இருக்கின்றது. அதுக்கு ஒரு உஷ்ணம் இருக்கு இல்லையா? தீயை தொட்டா சுடும், உங்களுக்கு தெரியும். தீயில் ஒளி இருக்கின்றது. அந்த ஒளியும் உஷ்ணமும் வேறு வேற அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. தீ என்றால் தீ சுடர் விடுகிறது, அதில் உஷ்ணம் இருக்கின்றது, அது எல்லாவற்றையும் எரித்து தள்ளுகிறது. என்றால் இந்த தீ அப்படிங்கிற அந்த ஒரு வஸ்து அது நிശ്ചலமான சிவம் மாதிரி. அதில் இருக்கக்கூடிய இந்த எரிக்கக்கூடிய, ஒளிவிடக்கூடிய, எல்லாவற்றையும் அழித்து தள்ளக்கூடிய அந்த விஷயம் அதுதான் சக்தி. அது சக்தி. அதனால தான் உஷ்ண சக்தி என்று சொல்கின்றோம், பிரகாச சக்தி. அதுதான் சக்தி. இதை நம்முடைய ஆச்சாரியார் ரொம்ப அழகாக சொல்றார். இதில் சௌந்தர்ய லஹரியில் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலஹ ஸ்பந்திதுமபி. ந கலு குஷலஹ ஸ்பந்திதுமபி என்கிறார். ஸ்பந்தனம் என்றால் என்ன? சிறு அசைவு. சிவன் சக்தியோடு கூடி இருக்கும் பொழுது, சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தஹா பிரபவித்தும், அப்பொழுதுதான் சக்தன் ஆக இருக்கின்றார் சிவன். மற்ற நேரத்திலெல்லாம் அசக்தன். சக்தியுடன் கூடி இருக்கும் பொழுது இந்த சிவம் இந்த பிரபஞ்ச விளையாட்டு அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சக்தியினுடைய தூண்டுதலும் தீண்டுதலும் இல்லாவிட்டால் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலகா ஸ்பந்திதுமபி, ஒரு சிறு அசைவு கூட இருக்காது என்று சொல்லி. இது சக்தியினுடைய பிரபாவம். இந்த சக்தியினுடைய விளையாட்டினால்தான் இந்த உலகம் முழுவதும் உருவாகிறது. அவளுடைய திருவிளையாடலைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஒரு கவிஞன் எழுதினான், எங்கெங்கு காணினும் சக்தி அடா என்று எழுதினான். எல்லாமே சக்தி. பாரதியார் சொல்றார், காலை இளவெயிலின் காட்சி அவள் கண் ஒளி காட்டுகின்ற மாட்சி, நீல விசும்பிலிட இரவில் சுடர் நேமி அனைத்தும் அவள் ஆட்சி அப்படிங்கிற. வையம் முழுதும் படைத்தளிக்கின்ற மகாசக்தி தன் புகழ் வாழ்த்துகின்றோம். செய்யும் தொழில்கள் அனைத்திலுமே வெற்றி சேர்ந்திட நீ அருள் செய்க வென்றேன். பாட்டு மகாசக்தி. அடுத்த வரியில் சொல்ற, பூதங்கள் ஐந்தில் இருந்து எங்கும் கண்ணில் புலப்படும் சக்தியை போற்றுகின்றோம். பஞ்சபூதங்கள்ல யார் சக்தி? வேதங்கள் சொன்னபடிக்கு மனிதரை மேன்மையுறச் செய்தல் வேண்டும். உயிரென தோன்றி உணவு கொண்டே வளர்ந்து ஓங்கிடும் சக்தியை ஓதுகின்றோம். பயிரென தோன்றி மழையெனவே எங்களை பாலித்து நித்தம் வளர்க்க வேண்டும். இப்படி நாம் காணக்கூடிய இந்த ஜகத், இதெல்லாம் சக்தியினுடைய திருவிளையாடல். பிறகு வேதாந்தம் இந்த ஜகத் என்பது ஒரு மித்யை என்று கூறுகிறது. அது எப்படி? ஒரு சக்தியினுடைய திருவிளையாடலை நாம் பொய் என்று கூறலாம்? என்ன அநியாயம் சார் என்று வேதாந்தத்தினுடைய இந்த வாசகத்தை பார்த்து ஒருவர் கேட்கக்கூடும். ஆனால் இந்த மித்யா என்கின்ற சொல் ரொம்ப ஒரு ஆழமான சொல். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இது அத்வைத சித்தாந்தத்தை ஒரு வரியில் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இதில் மித்யை என்று சொன்னால் அது பொய் அல்ல. பொய்க்கு வேற அசத்தியம் என்கின்ற வாக்கியம் இருக்கின்றது. அன்றுதம் இந்த வாசகங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. மித்யை என்ற சொல் அது ஒரு ஆழமான சொல். அது எதை குறிக்கின்றது என்றால், ஒரு பொருள் நமக்கு உண்மையாகவே தோன்றுகின்றது. ஏதோ ஒரு காரணத்தினால் அது ஒரு தோற்றம். ஆனால் அதனுடன் நாம் விவகாரம் செய்யும் பொழுது எல்லாமே அது முழுக்க முழுக்க உண்மையாகவே தோன்றுகின்றது. ஆனால் அடிப்படையில் அது ஒரு உண்மை அல்ல, அது ஒரு தோற்றம் மட்டுமே.
இப்படி இருக்கிறத மித்யை என்று சொல்லலாம். உதாரணமாக நான் இந்த உதாரணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது, இதை நான் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்கின்றேன். அதனால் வந்து ஆகாஷோ நீலவத் பாதி என்று ஆச்சாரியர் ஆத்மசதகத்தில் சொல்லுங்கள். ஆகாசம் நீல நிறமாக இருக்கிறது இல்லையா? இப்போ சாதாரணமாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அது அந்த நீல நிறம் என்பது அந்த ஆகாசத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு பண்பு. நீலத்தை தவிர வேறு எந்த நிறத்தில் அது இருக்க முடியும்? அது சிகப்பாக இருக்க முடியுமா? அப்பப்போ சில சிகப்பாக தோன்றுகிறது, ஆனால் அது மேகம், அது வந்து ஒரு பாசிங் கிளவுட். ஆனால் வந்து ஆகாசத்தினுடைய நிறம் வந்து நீலம் தான், நீலவானம் என்று சொல்கின்றோம். இதுதான் வந்து பொதுவாக ஒரு ஒரு காமன் மேன் அவனுடைய புரிதலாக இருக்கின்றது. ஆனால் அறிவியல் அது அப்படி அல்ல என்று நிரூபித்திருக்கிறது. ராமன் எஃபெக்ட் பற்றி நாம் அடிப்படை உயர்நிலை பள்ளி இயற்பியலில் நம்ம படித்திருக்கோம். அந்த நீலம் என்பது ஸ்பேஸினுடைய ஒரு அடிப்படை தன்மை கிடையாது, அது ஒரு ஒளியினுடைய விளையாட்டினாலும் இந்த ரெஃப்ளெக்ஷன் போன்ற பல விஷயங்கள்னால இருந்தால் அது நமக்கு நீளமாக தெரிகிறது என்பது இல்லையா? அப்போ நீலவானம் என்பது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒருத்தர், அது எப்படி சார் பொய்யா இருக்கு? நீலவானம் உண்மைதான் என்று சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப நம்ம அடிப்படையாக போய் பார்த்தால் செடிகள் ஒரு இலைகள் எல்லாம் வந்து பச்சை நிறத்தில் இருக்கின்றன. ஆனால் அந்த பச்சை நிறம் என்பது உண்மையில் ஒரு உயிரியல் ரீதியாக ரொம்ப ஆதாரமான அறிவியலுக்குள்ள நீங்கள் தேடி பார்த்தா அந்த பச்சை நிறம் என்பது அந்த இலையினுடைய தன்மையா என்றால் இல்லை, அதுவும் வந்து அதில் ஏற்றப்பட்டது தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு உண்மை தோற்றமாக தெரிகின்றது. இப்படி தெரியக்கூடிய தோற்றத்துக்கு தான் மித்யா என்று பொருள். அதாவது நடைமுறை தளத்தில் அது உண்மை, ஆனால் நீங்கள் ஆழமாக அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது தோற்றம். ஆனால் அந்த தோற்றத்துக்கு பின்னால சத்தியமான ஒரு பொருள் இருக்கிறது, அது அந்த தோற்றத்தை உருவாக்கும். இதுக்கு பேர் தான் மித்யா. ஜெகன் மித்யா என்று நாம் சொல்லும் பொழுது இதைத்தான் குறிப்பிடுகின்றோம். அப்ப இப்படி ஒரு விஷயம் தோன்றுகிறது என்றால் அது சாதாரணம் இல்லையா? இதை புரிந்து கொள்வதற்கே நமக்கு இவ்வளவு அறிவு தேவைப்படுகிறது. வானம் வந்து உண்மையில நீல நிறத்தில் இல்லை என்பதை இன்னும் நீங்க சொல்ல போனா கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ள குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம போய் காஸ்மாலஜி எல்லாம் போனால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இது ஒரு ப்ராபபிலிட்டி தான். இது வந்து ஒரு அப்சல்யூட் ரியாலிட்டி கிடையாது. இது வந்து பல பிரபஞ்சங்கள் உருவாகும் பொழுது அந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட ஒரு சாத்தியக்கூறு ஒரு பிரபஞ்சமாகி அதில் நம்ம இத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. பரமசத்தியம் என்பது அதுதான். இது ஒரு தோற்றம். இந்த தோற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி எது என்றால் மாயை. அதுதான் மாயை. மாயா என்று நாம் வேதாந்தத்தில் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் என்ன? மாயா பற்றி சொல்லும் பொழுது மாயா பஞ்சகத்தில் ஆச்சாரியார் சொல்வார், அகடித கடனா பட்டீயசி மாயா என்று சொல்வார். அகடித கடனா பட்டீயசி என்றால் இல்லாததை இருப்பது போல தோன்ற செய்யக்கூடிய சக்தி படைத்தது மாயை. இல்லாததை இருப்பது போல. இப்போ மாயாவின்னா யாரு? கஞ்சுரன் என்று சொல்கின்றோம். அவர் மெஜிஷியன். அவன் என்ன செய்யறான்? இல்லாததை இருப்பது போல தோன்ற செய்கின்றான். அது நம்ம சாதாரணமாக பார்க்கிறோம் ஒரு மேஜிக் ஷோவில். ஒரு இதையே வந்து நீங்கள் பிரபஞ்ச அளவுக்கு கொண்டு போங்க. ஆக நாம் காணக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அப்படி ஒரு மாயாவியினால் உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம் தான். அதனால தான் தேவியை நாம் என்ன சொல்கின்றோம்? மகா மாயா. சாதாரண மாயா கிடையாது, மகா மாயா, மகமாயி என்று நாம் தமிழில் சொல்கின்றோம். இந்த இல்லாததை இருப்பது போல தோன்றச் செய்து இந்த ஜெகத்தை உண்மையாக காட்டக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றது இல்லையா, மாயை, அதுதான், அவள்தான் பராசக்தி. அவள் எப்படிப்பட்டவள் என்றால் அனிர்வச்சனீயா. அனிர்வச்சனீயா என்றால் விவரிக்க முடியாதவள்.
லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு ஒரு நாமம் வரும், சத் அசத் ரூபதாரிணி என்று. சத் என்றால் இருப்பது, அசத் என்றால் இல்லாதது. சத் அசத் ரூபதாரிணி, இருப்பதும் இல்லாததும் ஆன ரூபங்களை உடையவள். எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த நாமத்தை சொல்லுங்க? நம்முடைய ரிஷிகள் இப்படி ஒரு நாமத்தை அருளி செய்துவிட்டு போயிருக்கின்றார்கள். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மண்டையில் ஏற்றி கொஞ்சம் நம்முடைய கற்பனையை விரிவாக்கினால் கொஞ்சம் ஏதோ அதை நம்மளால் புரிந்து கொள்ள, சதசத் ரூபதாரிணி என்கின்ற அந்த நாமத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஜேஷ்ட மகா சன்னிதானம் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள். உங்கள் பலருக்கு அவர் பேர் பாரதி தீர்த்த சுவாமிகளுடைய குருவாக இருந்தவர். அவருடைய உபதேசங்கள் நிறைய வெளிவந்திருக்கு. வேதாந்த தத்துவத்தை பற்றின பல பல நூல்கள் அவருடைய உபதேசங்களாகத்தான் வந்திருக்கு. ஜெகத்குரு பதிலளிக்கிறார் என்று ஒரு நூல் இருக்கு. யோகமும் ஞானமும் ஜீவன் முக்தியும் என்று அவருடைய காரியதரிசியாக இருந்த பிரம்மச்சாரி உமேஷ் அவர் எழுதின அந்த புஸ்தகம். அதில் நிறைய உரையாடல்கள்லாம் இருக்கு, தத்துவ உரையாடல்கள். அதில் மாயை என்ன என்று ஒருத்தன் மாயை எது மாயை எது மாயை எது என்று தேடிக்கொண்டே போனால் கடைசியில் எதுவுமே இருக்காது. ஆனால் அப்படி ஒருவன் அதை ரொம்ப சரியா தேடி போனான்னா அவன் என்ன உணர்வான் என்றால் மாயை என்று ஒன்று இல்லவே இல்லை, இருப்பது பிரம்மம் மட்டுமே, மாயைங்கிறது இல்லை என்பதை அவன் உணர்வான். அதுதான் மாயை. இப்படி ஒருவனை தேடச் செய்து அதை உணர்த்தச் செய்வது, தேடச் செய்வது ஒரு சாதாரண மாயை, அவனை அவ்வாறு உணரச் செய்வது மகா மாயை. அதுதான் பராசக்தி. சௌந்தரிய லஹரியில முதல் ஸ்லோகத்தை சொன்னேன். இப்போ கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, கிரா மாஹுர் தேவி துருவிண கிருஹிணி மாகமவிதோ ஹரே பத்னி பத்மாம் ஹர சகச்சரி மத்ரிதனயா துரியா காவித்வம் துரதிகமனிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயதி பரபிரம்ம மகிஷி. மகாமாயா விஸ்வம் பிரமயசி, உலகத்தை இப்படி பித்து பிடித்து ஓடச் செய்கிறாள் அப்படிங்கிற மகாமாயா விஸ்வம் பிரமயசி. அதுல கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், பரபிரம்ம மகிஷி என்கின்றார். இவள் பரபிரம்மத்தினுடைய பட்டத்து ராணி அப்படிங்கிறார். பரபிரம்மத்துக்கு எப்படியா பட்டத்து ராணி இருக்கும்? பரபிரம்மத்துக்கு நிறம் கிடையாது, உருவம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பரம்பொருள் என்று என்று நாம் வேதாந்தத்தில் வாசித்திருக்கின்றோம். பரபிரம்ம மகிஷி என்கின்றார். அது ஒரு கவி வாக்கு. பரபிரம்ம மகிஷி என்கின்றது ஒரு அற்புதமான கவிதையின் மூலம் அதை சொல்ல முற்படக்கூடிய ஒரு வாசகம். அது அவள்தான் சக்தி, பராசக்தி. இதுதான் வேதாந்த நோக்கில அந்த சக்தி தத்துவத்தை நாம் இப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். இதை ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி இதை புரிந்து கொள்வது சாத்தியமே அல்ல. ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசாம் பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரேட்சதி. தேவி மகாத்மத்தில் அந்த சுமேதஸ் என்கின்ற முனிவர் அரசனுக்கு, சுரதன் என்கின்ற அரசனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல சொல்லக்கூடிய உபதேசம் இது. மகாமாயை அவள் என்ன செய்கிறாள்? ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா. அந்த தேவி பகவதி ஞானியர்களுடைய உள்ளங்களையும் கூட பலாதாக்கிருஷ்ய மோகாய, தன்னுடைய பலத்தினால் வசீகரித்து மோகத்தில் ஆழ்த்துகிறாள். பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா, அவளுடைய பிரபாவம். இப்பேற்பட்ட மாயையை தர்க்க ரீதியாக புரிந்து கொண்டோ அல்லது தர்க்க ரீதியாக அவளுடன் மோதியோ நாம் அவளை அறியவே முடியாது. அதுக்கு ஒரே வழி அவளிடத்தில் சரணடைவதுதான், சரணாகதி. மகாமாயை இடத்துல யார் சரணடைகிறார்களோ, ஏனென்றால் அவள்தான் நம்மை பந்தத்தில் ஆழ்த்தினாள்,
அவளே நம்மை அந்த பந்தத்திலிருந்து விடுவிப்பாள் அப்படிங்கிறது தான் தாக்கம். அதைத்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றார். இப்படி இந்த மகாமாயையினுடைய சொரூபங்களாக யாருக்கு என்ன தருவது என்பது அவளுக்கு தெரியும். இப்போ நான் சொன்னேன், ஞானிகளுடைய சித்தங்களையும் அவள் கவர்ந்து சென்று மோகத்தில் ஆழ்த்துகிறாள் என்று. புக்தி முக்தி பிரதாயினி என்று இன்னொரு நாமம். புக்தி என்றால் போகம், முக்தி என்றால் விடுதலை. போகத்தையும் விடுதலையும் அவளே தான் தருகிறாள். அவளுடைய ஒரு கையில் போகம் இருக்கு, இன்னொரு கையில் விடுதலை இருக்கு, முக்தி இருக்கு. யாருக்கு போகம் வேணுமோ அவனுக்கு போகத்தை தருவாள். யார் விடுதலை அடைவதற்கு பக்குவம் அடைந்தவனோ அவனுக்கு விடுதலை தரும். அவளுக்கு தெரியும். அதுதான் தாத்பரியம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி என்று பல வகையிலே நாம் அன்னையை வழிபடுகின்றோம். நம்முடைய தேசபக்தி பாடல் வந்தே மாதரம், அதில் அவர் சொல்றார், அதில் முதல் அடியை மட்டும்தான் இப்பொழுது அதிகாரபூர்வமாக நாம் தேசிய கீதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதில் பின்னாடி வரக்கூடிய அதில் ஒரு வரிகளை சொல்றார், தம் ஹி துர்கா தச பிரகரண தாரிணி. தசபுஜா, 10 கரங்களில வலிமை மிக்க ஆயுதங்களை வைத்திருக்கின்ற துர்கை நீதான். கமலா கமலதல விஹாரிணி, தாமரை இதழ்களில் கழிக்கின்ற அந்த மகாலட்சுமியாகிய கமலாதேவி இது நீதான். வாணி வித்யா தாயினி, அறிவை அருளும் சரஸ்வதி நீதான். அவர் இந்த துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்கின்ற இந்த அற்புதமான கருத்தாக்கம். இதில் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான எல்லா விஷயமுமே வந்துருக்கு. உங்களுக்கு என்ன தேவை வாழ்க்கை? கல்வி, செல்வம், சக்தி. எப்பேற்பட்ட இடர் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போரிடக்கூடிய ஒரு சக்தி. ஒரு தனி மனிதனுக்கும் அதுதான் தேவை, ஒரு தேசத்துக்கும் அதுதான் தேவை. ஆக இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்கின்ற இந்த 3 சக்தியருடைய ஸ்வரூபங்கள், தர்மம், அர்த்தம், காமம் என்கின்ற இந்த 3 புருஷார்த்தங்களை, இதை தாண்டி ஒரு நிறை வாழ்க்கை வாழ்ந்து மோட்சம் என்கின்ற புருஷார்த்தத்தையும் ஒருவன் அடைவதற்கான தெய்வ சக்திகளாக நின்று நமக்கு அருள் செய்யும். காளி என்கின்ற தேவியினுடைய சொரூபம் நம்முடைய மொழியில் அதை காளி என்று சொல்கின்றோம். சம்ஸ்கிருதத்தில் காளி என்று சொல்கிறோம். காளி என்பது காலஹா என்பதனுடைய பெண்பால். காலம் என்றால் என்ன? காலம், டைம். சாதாரண காலம் கிடையாது. காலம் என்பதை நீங்கள் தத்துவ ரீதியாக சிந்தித்து அந்த காலம், காலம் என்றால் என்ன? பிரம்மம். எப்படி? எல்லா உயிர்களும் பிரம்மத்தில் தோன்றுகின்றன, பிரம்மத்திலேயே நிலை பெறுகின்றன, பிரம்மத்திலேயே ஒடுங்குகின்றன. இதுதான் உபநிஷத்து. எப்படி ஒரு ஒரு குளத்தில் நீர்க்குமிழிகள் நீரிலேயே தோன்றி, நீரிலேயே வாழ்ந்து, நீரிலேயே சென்று அடைகின்றது, அதே போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் பிரம்மத்திலே தோன்றி, பிரம்மத்திலே வாழ்ந்து, பிரம்மத்திலே ஒடுங்குகிறது. வேதாந்த தத்துவம். இதை காலம் என்றும் நாம் உருவகிக்கிறோம் இல்லையா? எல்லாம் காலத்தில் தோன்றி, காலத்தில் வாழ்ந்து, காலத்தில் மடிகிறது. ஆனால் காலம் அப்படியே தான் இருக்கு. அந்த காலன் ஒரு பெண்ணாக வந்தால் அதுதான் காளி. காளி என்கின்ற சொல்லினுடைய நான் ஒரு காளி உபாசகரை சந்தித்தேன் காசியில் ஒரு 2 வருஷம் முன்பு. காளி என்கின்ற காலம், கால ரூபிணி என்று சொல்கின்றீர்களே, அதை எப்படி நான் உணர முடியும் கேட்டேன். அவர் ராம ராம ராமன் சொல்லு, ராம 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 நாம ஜபம் செய்க. நீ அந்த ஒரு ராமவும் இன்னொரு ராமவும் சொல்கின்றாய் அல்லவா? அந்த 2 ராமநாமத்துக்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்குல்ல, அதுதான் காளி. இதை நான் விளக்கப் போவதில்லை. இது அந்த உபாசகர்கள் தேவியை உணர்ந்து கொண்டதை விளக்கக்கூடிய ஒரு முறை. கலயதி இதி காளி. அவர் சம்ஸ்கிருத இலக்கணத்திலிருந்து அதுக்கு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்தார். காளி என்கின்ற தேவியினுடைய தத்துவம் இதுதான். ஆனால் நம்முடைய காளியுடைய உருவத்தை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு.
காளி திகம்பரியாக இருக்கின்றாள், ஆடை அணியாதவள். திக்குகளே அவளுடைய ஆடையாக இருக்கின்றன. அவளுடைய நாக்கை நீட்டி இந்த உலகம் முழுவதையும் சம்ஹரித்து விடுவதற்காக நாக்கை நீட்டிக் கொண்டிருக்கின்றாள். அவளுடைய முண்ட மாலையில் எத்தனை விதமான தலைகள் இருக்கின்றன. ஒரு குழந்தையுடைய தலை, ஒரு யோகியினுடைய தலை, ஒரு மனிதனுடைய தலை, எல்லா விதமான தலைகளையும் நீங்கள் பார்க்கலாம். பாரம்பரியமான காளி ரூபத்தை பார்த்து இந்த தோன்றி மறைகின்ற உலகம் அதை அப்படியே அவள் ஆடையாக எடுத்து, கைகள், வெட்டுப்பட்ட கைகள் அவளுடைய திருமேனியில் இருக்கின்றன. ரத்தம் சொட்டக்கூடிய வாள், ஒரு கையில வெட்டுப்பட்ட தலை, இதெல்லாம் எதை குறிக்கின்றன? எல்லாமே காலத்தினுடைய பரிமாணங்கள். கடைசியில் எல்லாவற்றையும் காலம் விழுங்கிவிடும், எதுவுமே நிற்காது. ஆனால் அவள் மட்டும் இருப்பாள். அதை நாம் உணர வேண்டும். அதை உணரக்கூடிய ஒரு வலிமையும் வீரமும் உள்ள மனிதன் தான் காளி தேவியை உபாசிக்க வேண்டும். அதனாலதான் காளி உபாசனை எல்லாருக்குமானது கிடையாது. லலிதா பரமேஸ்வரியினுடைய உபாசனை, மகாலட்சுமி மகா சரஸ்வதியினுடைய உபாசனை எல்லாருக்குமானது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த காலத்தினுடைய இந்த கோலத்தை பார்த்து எவன் ஒருத்தன் பயப்படாம அங்க நிற்க முடியுமோ அவன் தான் காளி தேவியை உபாசிக்க முடியும். அது தேவியினுடைய ஒரு சொரூபம். இது அன்னையினுடைய சொரூபம். இதுல நீங்க பார்த்தீர்கள் என்றால் கோர ரூபிணியாக ஒரு பக்கம், சாந்த ரூபிணியாக இருக்கிறது. அன்னை முரண்பட்டு தோன்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் சமரசமாக்குவார்கள் தேவி. இது சொன்னேன். அடுத்தது தேவி உபாசனையில தான் கிரகஸ்தர்கள், சன்னியாசிகள் இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீர்கள் என்றால் தேவி உபாசனையிலேயே ரொம்ப பிரதானமானது ஸ்ரீவித்யா உபாசனை. அதில் இருப்பவர்கள் எல்லாருமே கிரகஸ்தர்கள். அது சன்னியாசிகளுக்கான உபாசனையே கிடையாது. ஆனால் சன்னியாசிகளும் தேவி பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள், தேவி உபாசனை செய்திருக்கிறார்கள். இப்படி இல்லறம் துறவரம் இரண்டுமே அன்னையினுடைய மனதிற்கு உகந்தவையாகவே இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தேவியை பற்றி நாம் உருவகிக்கும் போது, நாம் முதல்ல இதை தொடங்கும் போது தாய்ப்பாசம் என்று சொன்னேன், தாய் என்று சொன்னேன். அதை பல வகையில் நம்முடைய சாஸ்திரங்கள் பகர்கின்றன. பிரம்ம கீட்ட ஜனனி லலிதா சகஸ்ரநாமத்தில் பிரம்மன் முதல் எறும்பு வரை உள்ள அனைத்து உயிர்களையும் ஈன்றவள், உலகத்திற்கே தாய். ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே. ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே. பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. தாயுமானவர் மலைவளர் காதலி என்கின்ற பிரபந்தத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆரணி சடைக்கடவுள் ஆரணி. இதுல முதல் ஆரணிக்கு 6 அணி என்று அதை சொல்கிறது. 6 என்றால் நதி, கங்கை ஆற்றை தலையிலே அணிந்திருக்கக்கூடிய ஆரணி சடைக்கடவுள். 6 அணி சடைக்கடவுள், 6 அணி அவனுடைய இடப்பாகத்தில் அவனுக்கு அணியாக அலங்காரமாக இருப்பவன். ஆரணி சடைக்கடவுள் ஆரணி எனப்புகழ் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே. இந்த அகிலாண்டங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாயே, பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. கன்யா என்று உன்னை சொல்கிறார்களே, என்ன விசித்திரம்! இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் ஈன்றெடுத்த உன்னை கன்னியாகுமாரி என்று வணங்குகிறோமே, இது என்னது? இது தலையும் புரியல, காலும் புரியல. இதுதான் மகாமாயினுடைய விசித்திரம் என்றால், இதை இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இயற்கையிலேயே போலாம். இயற்கை எவ்வளவு விஷயங்களை அள்ளி அள்ளி நமக்கு வழங்குகிறது. பூமி தாய் இல்லையா? ஒவ்வொரு பயிர்களை விளைவிக்கிறாள், உலோகங்களை தருகிறாள். நாம் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் ஈன்றெடுத்தவள் இந்த பூமி தாய் நமக்கு தருகிறாள். ஆனால் அவள் கணந்தோறும் புதியவளாக இருக்கின்றாள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மழை பெய்யும் போது அந்த மழை நீர் பூமியில் படும்போது அதில் வரக்கூடிய மண் வாசனை அது எவ்வளோ புதியதாக இருக்கு.
எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இதைத்தான் கன்னியன மறை பேசும். அவள் நித்திய கன்யாவாக இருக்கிறாள். இதை தத்துவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது லௌகீக ரீதியாக புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அதை கவிதையிலே இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படி சக்தி தத்துவத்தை நமக்கு அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரந்தம் லலிதா சகஸ்ரநாமம். அதை பற்றி சில வார்த்தைகள் கூறி என்னுடைய இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கின்றேன். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய லலிதா தேவியினுடைய திரு உருவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுவே ரொம்ப ஒரு தத்துவமயமான ஒரு ரூபம். அவள் எப்படி தோன்றினாள் அப்படிங்கும்போது சிதக்னி குண்ட சம்பூதா என்று நாமம் வருகிறது. சித் அக்னி. சித் என்றால் என்ன? அறிவு. நான் முன்பே இந்த சித் என்ற கருத்தாக்கத்தை பற்றி சொன்னேன். சேத்தனா, சைத்தன்யம் இல்லையா? சித் என்பதிலிருந்து சைத்தன்யம் வருகின்றது. அந்த சித் என்கின்ற அக்னி குண்டத்திலிருந்து அவள் தோன்றுகிறாள். இங்க புராணத்தில் இந்த பண்டாசுரனை தோற்கடிப்பதற்காக தேவர்கள் யாகம் செய்து அதிலிருந்து தேவி தோன்றினாள் என்பது புராணம். ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்கிறது? சிதக்னி குண்ட சம்பூதா. அதாவது அறிவு என்கின்ற அக்னி குண்டத்தில் தோன்றுகின்றார் என்றால் என்ன பொருள்? அந்த அறிவை மேலும் மேலும் வளரச் செய்து கொழுந்து விட்டு எரியச் செய்தால் அதிலே அவள் தோன்றுவாள். சிதக்னி குண்ட சம்பூதா. ராகஸ்வரூப பாஷாத்யா. அவளுடைய கரத்திலே பாசம் என்கின்ற அந்த பாச கயிறை வைத்திருக்கின்றாள். அது என்ன என்றால் ராகஸ்வரூப, விருப்பு, விருப்பம், காமம், ஆசை, பற்று, இதெல்லாத்துக்கும் பேர் தான் ராகம். அது பாசம். நமக்கு எதன் மீதெல்லாம் ஆசையையும் மோகத்தையும் விருப்பத்தையும் தோன்றச் செய்ய வேண்டும் என்று அவள் எண்ணுகிறாளோ அந்த பாசக்கயிற்றை அவள் வீசுகிறாள். நாம் அதில் போய் மாட்டிக்கிறோம். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகார அங்குஷோஜ்வலம். மற்றொரு கையிலே வைத்திருக்கின்ற அந்த அங்குசம் அது என்ன என்றால் அதுதான் குரோதம். ஏனென்றால் அது அடக்கக்கூடியது. துவேஷம் என்று சொல்லலாம். ராகம், துவேஷம் இது ரெண்டுமே இரட்டை இல்லையா? விருப்பு, வெறுப்பு. உண்மையான ஒரு ஞான நிலை என்பது என்ன என்றால் விருப்பு, வெறுப்பு இரண்டையும் கடந்து செல்வதுதான். ஒரு கையிலே விருப்பையும் மற்றொரு கையிலே வெறுப்பையும் அவள் ஏந்தி இருக்கின்றாள். அதுதான் லலிதா தேவியினுடைய தியானம். பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு தத்துவமயமான ஒரு தியானம். மனோரூபேற்று கோதண்டா. கையில் ஒரு கரும்பு வில்லை வைத்திருக்கிறாள். அது என்னன்னா மனம். மனோரூப இற்று கோதண்டா. மனத்தையே ஒரு கரும்பு வில்லாக கையிலே வைத்திருக்கிறார். இந்த கரும்பு வில் என்பது யாருடைய ஆயுதம்? மன்மதனுடைய ஆயுதம். மன்மதனை சிவபிரான் எரித்து பஸ்மமாக்கிவிட்டார். பிறகு பார்வதி தேவியை கைப்பிடித்த போது மன்மதன் மீண்டும் உயிர் தெழுந்தான். அவனுக்கு ரூபம் இல்லை, அனங்கன் ஆயிட்டான். ஆனால் அவன் மறுபடியும் உயிர் தெழுந்து விட்டான். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டான்ல. காம சஞ்சீவனம், காம சஞ்சீவனோஷதிகி லலிதா சகஸ்ரநாமத்தில். அப்படி நான் உனக்கு தோற்றுவிட்டேன் என்று மன்மதன் தன்னுடைய கரும்பு வில்ல தேவி கிட்ட கொடுத்துட்டான். இந்த சிவபெருமான் என்ன பஸ்மமாக்கிட்டார். ஆனால் அந்த சிவபெருமானை உன்னுடைய நாயகனாக்கி கொண்டு விட்டாயே. நீ அல்லவா மன்மதனுக்கும் பெரிய மன்மதன், கோடி மன்மதர்கள் சேர்ந்த ஒரு காமரூபிணி நீ என்பதனால அந்த கரும்புவில் தேவியினுடைய கையில். இது புராணம். ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்கிறது? மனோரூபேற்று கோதண்டா. மனம். அந்த கரும்பு வில் என்பது நம்முடைய மனம் தான். அது அவளுடைய கையில் இருக்கும் பொழுது அதில் தீய எண்ணங்கள் தோன்றாது, தீய ஆசைகள் தோன்றாது. அழகும் இனிமையும் சௌந்தரியமும் மட்டுமே தோன்றும். அப்படிங்கிறதுனால அந்த மனத்தை அவள் கையிலே வைத்திருக்கின்றார். பஞ்ச தன்மாத்திர சாயகம். அந்த 5 மலர்கள் அடங்கிய அந்த அம்புகள், அதுவும் மன்மதனுடைய 5 அம்புகள் தான். மலர் அம்பு. அவை தன் மாத்திரைகள். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த என்று நாம் சொல்லக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், 5 இந்திரியங்களுக்கான 5 விஷயங்கள். காதுக்கானது ஓசை, கண்ணுக்கானது
காட்சி, மூக்குக்கானது நறுமணம், இந்த புலன் நுகர்ச்சிக்கான இந்த 5 தன் மாத்திரைகள் என்று சொல்வார். அவற்றையே அவள் மலர்களாக கையிலே வைத்திருக்கிறார். பஞ்ச தன்மாத்திரை. இதுதான் லலிதா தேவியினுடைய ரூப தியானம். அதுவே தத்துவமயமாக இருக்கிறது. இப்படி இந்த லலிதா சகஸ்ரநாமம், இதை நாம் குங்குமார்ச்சனை செய்கின்றோம், அதை பாராயணம் செய்கின்றோம். ஆனால் அதனுடைய உரையை நீங்கள் போய் பார்த்தால் அது முழுக்க முழுக்க தத்துவமயமாக இருக்கிறது. அதில் எல்லா தத்துவங்களும் வருது. இங்கு நாம் வேதாந்த வகுப்பில் இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு திறந்த மனத்துடன் லலிதா சகஸ்ரநாமத்தை படித்து பார்த்தால் அதில் சாங்கியம் வருது. சாங்கியம் என்பது நம்முடைய இந்திய தத்துவம் பற்றி தெரியாதவர்களுக்கு 6 தரிசனங்கள் உள்ளன நம்முடைய ஹிந்து மரபில். வைசேஷிகம் நியாயம், சாங்கியம் யோகம், மீமாம்சம் வேதாந்தம். இந்த 6ம் ஒன்று தனித்தனி தத்துவம், ஷட் தர்ஷனம் என்று சொல்லுவார்கள். இந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கும் அததுக்கான கோட்பாடுகள்லாம் இருக்கு. அதுக்குள்ள நான் போகலை. இதை நான் ஒரு குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனென்றால் இங்கு லலிதா சகஸ்ரநாமம் பல பக்தர்கள் அதை பாராயணம் செய்யக்கூடும். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் எல்லா தத்துவமும் வரும். மூல பிரகிருதி, அவ்யக்தா வியக்தா வியக்த ஸ்வரூபிணி. இது என்ன? இது சாங்கியம். ஏனென்றால் மூல பிரகிருதி என்கின்ற தத்துவம் சாங்கியத்தில் தான் வரும். பசு பாச விமோச்சனி, இது சைவ சித்தாந்தம். ஏனென்றால் பசு பதி பாசம் என்கின்ற அந்த கோட்பாடு சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்கு. ஜீவன்கள் பாசத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. அவற்றுக்கு பசு என்று பெயர். அவை பதியாகிய சிவனை சென்று அடைய வேண்டும். பதிஞான பிரதாயினி அதுவும் வருது. வேதாந்தம் வருது. மித்யா ஜெகததிஷ்டானா, மித்யா என்ற கருத்தை பற்றி நான் அவ்வளோ விரிவாக சொன்னேன். இந்த மித்யையாக தோன்றக்கூடிய ஜெகத்திற்கு ஆதாரமாக இருப்பவள், இது வேதாந்தம். இது வேதாந்தம் வருகிறது. அதில் பல்வேறு விதமான தந்திர சாதனைகள். ஏனென்றால் தந்திரத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றன. அந்த எல்லா பிரிவுகளுடைய ஒரு குறிப்புகளும் லலிதா சகஸ்ரநாமத்தில் வருது. இப்படி இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்பது நம்முடைய ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களினுடைய சாரமாக ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடிய. இப்போ நீங்கள் தத்துவத்துக்குள்ளே போனீங்கன்னா சாங்கியத்துக்கும் வேதாந்தத்துக்கும் சண்டை வரும். ஆனால் லலிதா சகஸ்ரநாமத்தில் அது ரெண்டும் ஏதோ ஒரு பூனைக்குட்டி மாதிரி அழகாக தேவியினுடைய திருவடியில் உட்காந்துட்டு. இதுதான் சக்தி வழிபாட்டினுடைய அழகு. ஒரு கிரகஸ்தன் பெரியவனா சன்னியாசி பெரியவனா சண்டை நடக்கும். ஆனால் தேவி கிட்ட இதோ வலது பக்கத்தில் கிரகஸ்தன் நமஸ்காரம் பண்ணுறான், இடது பக்கத்தில் சன்னியாசி நமஸ்காரம் பண்ணுறான். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூலிகா என்று ஒரு நாமம் இருக்கு. அதாவது வேத மாதா, வேதம் ஒரு பெண்ணாக வந்தால் அவள் தன்னுடைய நெற்றி வகிட்டில் குங்குமம் இட்டுக் கொண்டிருக்கின்றாள். அது என்னன்னா தேவியினுடைய திருவடி. ஆக இந்த ஒட்டுமொத்த சாஸ்திரம் 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 என்று நாம் சொல்லுகின்றோமே வேதம், அந்த வேத மாதா பராசக்தியினுடைய கால் தூசியை தன்னுடைய நெற்றி வகிட்டில குங்குமமாக இட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகமத்தை பற்றி சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா, எல்லா ஆகமங்களினுடைய சிப்பிகளுக்கு, ஆகமங்களாகிய சிப்பிகளுக்குள்ளும் இருக்கின்ற நல்ல முத்து போன்றவள். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, எல்லா வித்தியும் வந்துட்டது. இப்படி சகல வித்தைகளுக்கும் ஸ்தானமாக அந்த தேவியினுடைய வாசனை. லலிதா சகஸ்ரநாமத்திற்கான தமிழில் மிகச்சிறந்த உரை சென்னை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வெளிவந்திருக்கு. ஸ்ரீ அண்ணா என்கின்ற மிகப்பெரிய, இப்போ இல்லை அவர் போயிட்டார், சுப்பிரமணியம் என்று பெயர் அவருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு சாஸ்திர அறிஞர், பெரிய ஞானி, நிஷ்காம கர்மி. அவர் ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருந்தார் ராமகிருஷ்ண மடத்தில். அவ்வளவு பெரிய படிப்பு படித்தவர். தன்னுடைய குருவினுடைய ஆக்ஞைக்காக ஏழை மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அந்த ஹாஸ்டலில் இருந்தார். அப்பேற்பட்டவர். அவர் ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகரும் கூட, மிகப்பெரிய வேதாந்தி, உபனிஷத் சாரம் என்று அத்தனை உபனிஷதங்களினுடைய கருத்துக்களையும் தொகுத்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம் என்கின்ற ஒரு அற்புதமான நூலில் அதனுடைய தாத்பரியத்தை ரொம்ப 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 அழகாக விளக்கியிருக்கின்றார்.
அதில் அவர் முகவுரையில் முன்னுரையில் சொல்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்தை பல தாய்மார்கள் பாராயணம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டார், அது சாஸ்திர சம்மதமா இல்லையா? திடீர்னு நம்ம ஆளுங்களுக்கு இப்படிலாம் யாரோ ஒருத்தர் பக்தியோடு ஒருத்தர் பாராயணம் பண்ணுறாருன்னா அதை நம்ம மரியாதை கொடுத்து அதை கேட்க வேண்டும். அதில் வந்து ஒரு குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் கேட்டார். சரி, ஏதோ கேட்குறாரு அப்படின்ட்டு நான் புரட்டி பார்த்தேன். அதில் அண்ணா வந்து முகவுரையில் இந்த பாஷ்யத்தினுடைய முன்னுரையில் ஒரு சாஸ்திர வாக்கியத்தை எடுத்து காண்பிக்கின்றார். சர்வ வர்ணாதிகாராஷ்ட நாரீணாம் யோக்கிய ஏவச்ச என்ற வரி அதில் இருக்கு. இந்த லலிதா சகஸ்ரநாமமானது சர்வ வர்ணாதிகாராஷ்ட எல்லா வர்ணங்களுக்கும் இதை கற்பதற்கும் பாராயணம் செய்வதற்கும் அதிகாரம் உண்டு. நாரீணாம் யோக்கிய ஏவச்ச, இது பெண்களாலும் கற்கப்பட்டு பராசக்தியினுடைய ஆராதனைக்காக இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் என்று சாஸ்திர வாக்கியம் இருக்கு. அப்பேற்பட்ட பெருமையுடையது இந்த லலிதா சகஸ்ரநாமம். இந்த தை வெள்ளிக்கிழமை நன்னாளிலே சாரதாம்பாளுடைய சன்னிதானத்தில் பராசக்தியினுடைய பெருமைகளை பற்றி இவ்வளவு நேரம் உங்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். இதற்கு வாய்ப்பளித்த அகம் பிரம்மாஸ்மி ஃபவுண்டேஷன் அமைப்பையும் கோவில் நிர்வாகத்தினரையும் இங்கு வந்து பொறுமையாக இதனை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி